வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். சபையில் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் எழுந்து பேசினான். மகாராஜனே, நீதி சாஸ்திரம் அறியாதவனைப் போல நடந்து கொண்டபடியால் பெரும் அபாயத்தை தருவித்து கொண்டிருக்கிறீர். ராமலக்ஷ்மணர்கள் பேரில் உமக்கு விரோதம் இருந்திருந்தால் முந்தி அவர்களை எதிர்த்து அவர்களை தோற்கடித்து வதம் செய்துவிட்டு பிறகு அல்லவோ சீத்தையை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்தீர்களானால் சீத்தையும் உம்மை விரும்பியே ஒப்புக்கொண்டிருப்பாள். மலையை தொடர்ந்து தழுவி நதி ஓடுவதைப் போல வெற்றி பெற்ற வீரனை அவள் தொடர்ந்திருப்பாள். அப்படி நீர் செய்யவில்லை. யாரையும் ஆலோசனை கேட்காமல் படு காரியம் செய்துவிட்டு விரோதம் சம்பாதித்து கொண்டு இப்போது காலம் தாண்டி போன பின் ஆலோசனை சொல்லும்படி கேட்கிறீர். இது அரசனுக்குரிய உத்தம வழி அல்ல, ஏன் மத்திம வழியும் அல்ல. இவ்வளவும் தைரியமாக சொல்லிவிட்டு கும்பகர்ணன் அண்ணன் முகத்தை பார்த்தான். தான் சொன்ன கடினமான மொழிகளை கேட்ட ராவணன் முகம் வாடியதை பார்த்து அவனால் பொறுக்க முடியவில்லை. சூரனான கும்பகர்ணனுக்கும் ராவணனுக்கும் அளவு கடந்த அன்பு. நடந்தது நடந்து போயிற்று, இனி அதை பற்றி பேசி பயனில்லை, அண்ணனை விட்டு விடுவதற்கில்லை என்று மனத்தில் தீர்மானித்து கொண்டான். ராமன் நிகரற்ற வில்லாளி என்பது கும்பகர்ணனுக்கு தெரியும். ராவணன் பெற்றிருக்கும் வரங்களின் வரம்பும் அதிலுள்ள குறையும் கும்பகர்ணன் அறிவான். இப்போது ராவணனை கைவிடுவதற்கு இல்லை, அதைரியப்படுத்துவதில் பயனில்லை என்று எண்ணி கும்பகர்ணனும் மந்திர ஆலோசனை சபையில் மற்றவர்கள் பேசியதைப் போலவே தைரியம் பேச ஆரம்பித்தான். நீர் செய்வது தவறு, கையாள்கிற முறையும் தவறு. முன்னால் செய்ய வேண்டியதை பின்னால் செய்கிறீர், பின்னால் செய்ய வேண்டியதை முன்னால் செய்துவிட்டீர். ஆயினும் இந்த ராமனை நான் வதம் செய்வேன், பயப்பட வேண்டாம். அவன் பானங்கள் ஒன்றிரண்டு என்மேல் படும். ஆயினும் அவனை கொன்று அவன் இரத்தத்தை குடித்துவிட்டு உமக்கு நான் வெற்றி சம்பாதித்து தருவேன். அண்ணா, கவலையற்று செய்ய வேண்டியதை செய்வீர் என்றான். கும்பகர்ணன் ஏதோ முன்னுக்கு பின் முரணாக பேசினான் என்றும் அதற்கு காரணம் அவனுடைய மந்தபுத்தி என்றும் சிலர் வியாக்கியானம் செய்வது உண்டு. சாபத்தால் 6 மாதம் தூங்கினாலும் விழித்தபோது அவன் அறிவு குறையவில்லை. முதலில் உண்மையை பயப்படாமல் பேசினான். குடும்ப கௌரவத்தின் காப்புக்கு வேண்டிய நற்குணங்களை நன்றாக பெற்ற வீரன். ராவணனுடைய பிரதான ஆலோசனைக்காரன் பிரஹஸ்தன். அவன் ராவணனுடைய பலத்தை எடுத்துக்காட்டி அவனை யாராலும் வெல்ல முடியாது என்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் சொல்லி ராவணனை சந்தோஷப்படுத்தினான். ராவணனும் உற்சாகமடைந்து பேசினான். குபேரனை ஜெயித்தவன் நான் அல்லவா? அவனை விரட்டி அடித்த இந்த இலங்கையை பற்றி கொண்ட என்னை யார் இங்கே வந்து எதிர்ப்பார்கள் பார்க்கலாம் என்றான். சபை ஆரவாரித்தது. அந்த ஆரவாரத்தில் சபையில் இருந்த விபீஷ்ணன் சேரவில்லை. அரசனும் தமையனுமான ராவணன் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அபாயத்தை எடுத்துக்காட்டி அவன் போகும் தவறான வழியிலிருந்து அவனை மீட்டு ராஜ்யத்தையும் இராட்சச குலத்தையும் காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமை என்று உணர்ந்து மற்றவர்கள் பேசியதை ஒப்புக்கொள்ளாமல் எழுந்து நின்று பேசினான். சீத்தை ஒரு கொல்லும் விஷப்பாம்பு, அவளை ஏன் எடுத்து வந்தீர்? இப்போது உம்முடைய முதல் கடமை அவளை திருப்பி ராமனிடம் சமர்ப்பித்து விடுவதுதான். இதை செய்யாவிட்டால் அழிந்து நாசமாக போவோம், இது நிச்சயம் என்றான். ராமனுடைய சாமர்த்தியம், பலம், ஆயுத பயிற்சி எல்லாவற்றையும் எடுத்து மறைக்காமல் தைரியமாக சொன்னான். ராமனை எதிர்த்தால் தோல்வி நிச்சயம். நம்முடைய அதிர்ஷ்டம் க்ஷீணித்து வருகிறது. சீத்தையை திருப்பி கொடுத்து ராமனிடம் சரணம் புகுந்து சுகமாக ராஜ்யம், சம்பத்து, மானம் எல்லாம் காப்பாற்றிக் கொள்வோம் என்றான். இப்படி விபீஷணன் விடாமல் மன்றாடி கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த இந்திரஜித்து பொறுமை இழந்தான். சிற்றப்பா, பேசும் பேச்சுக்களை கேட்க எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. நம்முடைய குலம் என்ன, நம்முடைய சக்தி என்ன? புலஸ்திய குலத்தில் பிறந்த ஒருவர் இப்படி பேசுவது, சபையோர் அதை சமாதானமாக கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. சிறுமை குணத்தை காட்டிவிட்டார் சிற்றப்பனார். அவருடைய பேச்சை ஒரு நாளும் நாம் அங்கீகரிக்க முடியாது. 2 மானிடர்களைக் கண்டு யாராவது இப்படி பயப்படுவார்களா? இந்திரனையும் அவன் தேவகணங்களையும் அடித்து தள்ளி நான் வெற்றி பெறவில்லையா? நம்மை கண்டு உலகம் இப்போதும் நடுங்கிக் கொண்டிருக்கவில்லையா? விபீஷணர் இந்த யோசனையை நமக்கு சொல்லுகிறார். இது நமக்கு அவமானமாய் இருக்கிறது என்றான்.
இதை கேட்ட விபீஷணன், பாலகனே, உனக்கு அனுபவம் போதாது, இப்படித்தான் பேசுவாய். நீ அரசனுக்கு மகனாகவிருந்தாலும் அவனை கெடுக்க வந்த சத்ரு என்றே நான் நினைக்கிறேன். அரசனுக்கு ஹிதம் சொல்லுவதற்கென்று இருக்கும் மந்திரிகளே அரசனுக்கு அழிவை தரும் யோசனையை சொல்லுகிறீர்கள். லங்கேசனே, நான் சொல்வதை புறக்கணிக்க வேண்டாம். ஜானகியை கௌரவமாக திருப்பி ராமனிடம் கொண்டு சேர்த்துவிட்டு நடந்து போன குற்றத்தை பொறுத்து கொள்ளும்படி பிரார்த்தித்து கொள்வீர். இதுவே வழி, இல்லாவிட்டால் அனைவரும் அழிந்து போவோம் என்றான். ராவணனுடைய கோபம் கரை புரண்டு போயிற்று. தம்பியாயிற்றே என்று நீ சொன்னதையெல்லாம் இதுவரையில் பொறுத்து வந்தேன். இல்லாவிடில் இங்கேயே உன் உயிர் மாய்ந்திருக்கும். ஒருவனை கெடுப்பதற்கு உடன் பிறந்த சத்ருவைப் போல வேறொருவரும் இல்லை. பொறாமைப்பட்ட தம்பிகளும் தாயாதிகளுமே சூரர்களுக்கு அவமானமும் தோல்வியும் தருவார்கள் என்பது உலகறிந்த உண்மை. அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை மறைத்து வைத்துக்கொண்டு சமயத்தில் துரோகம் செய்வார்கள். கதையில் காட்டு யானைகள் சொல்லவில்லையா? நெருப்பையும் நாம் கண்டு பயப்படவில்லை, வேடர்களுடைய ஈட்டியையும் நாம் பொருட்படுத்தவில்லை. சுருக்கு போட்டு இழுக்கும் கயிறும் சங்கிலியும் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பாவி தாயாதி யானைகள் வேடர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மை துன்புறுத்துகின்றனவே, இவைத்தாம் நம்முடைய பெரும் விரோதிகள். யானைகள் கதையில் சொன்னது எவ்வளவு உண்மை! சுகமாக இருக்கும் வரையில் தம்பி சிரித்து சந்தோஷமாக இருப்பான். அபாயம் வந்த போது கைவிடுவான். பூவில் இருக்கும் தேனை குடித்துவிட்ட பிறகு தேனி அந்த பூவில் தங்காது, வேறு பூவை தேடி போய்விடும். அவ்வளவுதான் தாயாதிகள் சங்கதியும். எனக்கு கஷ்டம் வந்த காலத்தில் நீ உதவவில்லை. வேறு யாராவது உன்னை போல் பேசியிருந்தால் இங்கேயே வதம் செய்து விட்டிருப்பேன். நீசனே, குலத்தை அவமானப்படுத்த பிறந்தவனே என்று ராவணன் சீறி அதட்டி திட்டினான். இப்படி அவமானப்படுத்தியதை பொறுக்க முடியாமல் விபீஷணன் எழுந்து, அண்ணா, நீர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு அண்ணனாகிய நீர் தர்மத்தினின்று தவறினீர். சபையில் எனக்கு நீர் செய்த அவமானத்தை என்னால் பொறுக்க முடியவில்லை. காலபாசத்தால் தூண்டப்பட்டு நாசம் தரும் வழியில் போகிறீர். நான் சொன்ன விதம் உமக்கு பிடிக்கவில்லை. காதுக்கு இனிமையாக பேசுவது சுலபம். உம்முடைய மந்திரிகள் அதை செய்து வருகிறார்கள். உம்முடைய சேமத்தை கோரியே நான் சொன்னேன். அது உமக்கு பிடிக்கவில்லை. உமக்கு கோபத்தை உண்டாக்கிற்று. ராமனுடைய பாணங்கள் உம்மை எரிப்பதை நான் விரும்பவில்லை. அதனால் அல்லவோ நான் சொன்னது. என்னை நீர் பகைவன் என்கிறீர். நீர் சேமமாக இருப்பீராக. நகரத்தையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வீராக. மங்களம். நான் போகிறேன். சுகமாக இருப்பீராக. ஆபத்துக்கு உதவலாம் என்று பார்த்தேன், முடியவில்லை. உம்முடைய பெருமையை கண்டு பொறாமைப்படுகிறேன் என்று எண்ணுகிறீர். அழிந்து போக வேண்டிய காலத்தில் நல்ல யோசனை விஷமாகத் தோன்றும். இவ்வாறு சொல்லிவிட்டு ராவணனுடைய தம்பி விபீஷணன் இனி இலங்கையில் தனக்கு இடமில்லை என்று தீர்மானித்து எல்லாவற்றையும் துறந்து அங்கிருந்து அப்போதே ஆகாயத்தில் கிளம்பி ராமலக்ஷ்மணர்கள் இருந்த இடம் நோக்கிச் சென்றான். ராவணனோடு பொருந்தாமை பிறந்த அன்பு நெருப்பு பட்ட தரையில் கால் பாவாதா போல் அவ்விடம் அடிக்கொதித்து போந்தானாயிற்று என்றார் வடக்கு வீதியார் தம் ஈடு வியாக்கியானத்தில். விபீஷணனுடன் 4 ராட்சச நண்பர்களும் கூட சென்றார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.